கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். இத்தனை தைரியமாய் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நாளில் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் தேவனையே நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன் என்று அங்கு தொடர்ந்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரோடு கூட இருப்போமானால், கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால், நம்முடைய அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் கிரியையாகவே பார்க்கிறார். ஆகவே நம்முடைய காரியங்களை கவனிக்கிற தேவனை நாம் சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நம்முடைய அறியாமை அநேக வீண் அலைச்சல்களை செய்ய வைக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களாய், கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய பாதையை நாம் புரிந்து கொண்டவர்களாய் நாம் நடப்போமானால் நம்முடைய அலைச்சல்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. இங்கு சவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அங்கு அவனுடைய கழுதை காணாமற் போகிறது. ஆகவே அவன் அங்கு எப்ராயிம் மலையையும் சாலிசா நாட்டையும் கடந்து, அங்கு பென்யமீன் நாட்டையும் கடந்து சூப் நாட்டிற்கு வருகிறான். அங்கு வந்தவுடனே அவனுக்கு ஆன வார்த்தை அங்கு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது சாமுவேல் அவனை பார்த்து சொல்லுகிறார். அங்கு 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்று சொன்ன உடனே அங்கு சவுல், இஸ்ரவேலிலே என்னுடைய கோத்திரம் சிறிதான கோத்திரம், நான் என் குடும்பம் அற்பமானது, நீர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் என்னிடத்திலே சொல்லுவானேன் என்று சொல்லுகிறார். இங்கு கர்த்தர் அவன் மேலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தான் அங்கு அலைய வைத்து அங்கு தீர்க்கதரிசியை கொண்டு அவனோடு கூட பேசுகிறார். ஆனால் இதை சவுல் புரிந்து கொள்ளவில்லை. முதலாவதாக, இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருந்தால் மாத்திரமே இது கர்த்தருடைய சத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கும் பொழுதுதான் நம்மை குறித்ததான காரியங்கள் வெளிப்படுத்தப்படும் போது நாம் அதை நம்ப முடியும். அதை விட்டுவிட்டு நாம் அலைவோமானால் நம்முடைய அலைச்சலெல்லாம் வீணாகத்தான் இருக்கும். இங்கு கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் நம்பினவன், கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்தவன் தாவீது. அவன் சொல்லுகிறான், மனுஷ முறைமையாய் என்னோடு பேசினார் என்று. நமக்கு எப்படி புரியுமோ அப்படிதான் தேவன் நம்மிடத்திலே பேசுவார். நம்மிடத்தில் யாரை கொண்டு பேசுகிறாரோ அவர்கள் நமக்கு புரியும்படியாகவே பேச வைப்பார். ஆகவே இங்கு அந்த தாவீது சொல்லுகிறார், அங்கு பாவம் செய்தபோது என்னை அரண்மனையிலிருந்து, ராஜாங்கத்திலிருந்து தள்ளிவிடாதிரும் என்று சொல்லவில்லை, உடைய சமூகத்தில் இருந்து என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தந்த ஆலோசனைகளையெல்லாம் அவர் எண்ணி எண்ணி துதிக்கிறவராக இருந்தார். அநேக நேரங்களிலே நாம் கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்களை, அதிசயங்களை எண்ணி துதிக்கிறோம். கர்த்தர் தந்த ஆலோசனைகளையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை நடத்துகிற பாதைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நாம் தேவ சமூகத்திலே வடிக்கிற கண்ணீரை அவர் துருத்தியிலே வைக்கிறார். நம்முடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார். நாம் தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செய்யும்போது நம்முடைய அலைச்சல்கள் வீணாய் போவதில்லை. ஆகார் அலைந்து தெரிந்தால், எப்பொழுதென்றால் அந்த ஊற்றை காணும் வரை, அவளுடைய கண்கள் திறக்கப்படும் வரை. ஆகவே நம்முடைய கண்கள் வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். நம்முடைய அலைச்சல்கள் எல்லாம் மாறும். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அறியாமையினாலே நாங்கள் அலைகிற அலைச்சல்களை கர்த்தர் மாற்றி போடுங்க. நாங்கள் உடைய சமூகத்திலே வைக்கிறதான எங்கள் கண்ணீரை துருத்தியிலே வைக்கிறவர், கிரியையாய் பார்க்கிறவர், அதற்கேற்ற பலனை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.